Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.19 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர் வந்து இருக்கு, அந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அதோடைய சைட் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 3m + 2n - 4l. ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து எழுதிக்கணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அதோட ஃபார்முலா வந்து என்னென்னா சைடு இன்ட்டு சைடு, அதாவது சைடு இன்ட்டு சைடு வந்து இது பண்ணோம்னா சைடு ஸ்கொயர், அதாவது 2 வாட்டி சைடு இருக்கிறதுனால சைடு ஸ்கொயர் தான் வந்து எனக்கு ஃபார்முலா. அப்படின்னா இங்கே சைடோடைய லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3m + 2n - 4l. அப்படின்னா இந்த சைடை ஸ்கொயர் பண்ணால் அதான் வந்து எனக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட வேல்யூவாக இருக்கும். இப்போ இந்த 3m + 2n - 4l to the whole square வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படின்னா இது 3 வேரியபிள்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. 3 வேரியபிள் இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா ஃபார்முலா என்னென்னா a + b + c to the whole square = a square + b square + c square + 2ab + 2bc + 2ca. இதான் வந்து ஃபார்முலா. இங்கே a b c, ஏவை வந்து எது ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா 3m, பியை வந்து எது ரீப்ளேஸ் பண்ணுனா 2n, அடுத்து சியை வந்து -4l வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. நான் a = 3m, b = 2n, c = -4l. அப்படின்னா 3m + 2n - 4l to the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணனா ஏக்கு பதிலாக 3m வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா 3m to the whole square ப்ளஸ் பிக்கு பதிலாக 2n வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா 2n to the whole square. அடுத்து சிக்கு பதிலாக -4l வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா -4l to the whole square ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 3m, பியோட வேல்யூ வந்து 2n ப்ளஸ் 2 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 2n இன்ட்டு சியோட வேல்யூ வந்து -4l ப்ளஸ் 2 இன்ட்டு சியோட வேல்யூ வந்து -4l இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 3m. இப்போ நான் இந்த 3 ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு 9 கிடைக்கும். m ஸ்கொயர் பண்ணேன்னா m ஸ்கொயர், அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணேன்னா 4, அடுத்து n ஸ்கொயர் பண்ணேன்னா n ஸ்கொயர், அடுத்து -4 வந்து ஸ்கொயர் பண்ணேன்னா 16 வந்து கிடைக்கும். அடுத்து l ஸ்கொயர் பண்ணேன்னா l ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 வந்து 6, 6 இன்ட்டு 2 வந்து 12 இன்ட்டு m இன்ட்டு n ப்ளஸ் 2 இன்ட்டு 2 வந்து 4, 4 இன்ட்டு 4 வந்து 16, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -16 கிடைக்கும். n இன்ட்டு l வந்து nl ப்ளஸ் வராது மைனஸ் வரும், ஏன்னு சொல்கிறேன். இப்போ 2 இன்ட்டு 4 வந்து 8, 8 இன்ட்டு 3 வந்து 24, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -24, l இன்ட்டு m வந்து lm. அப்படின்னா 3m + 2n - 4l to the whole square வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா 9m² + 4n² + 16l² + 12mn - 16nl அதுக்கப்புறம் -24 lm வந்து கிடச்சிருக்கு. இதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கொயரோடைய சைடோடைய ஏரியாவாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.